சின்னஞ்சிறிய பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. தமிழ்ல உங்களுடைய முதல் படம் வந்து குங்குமம், சிவாஜி ஐயாவோட நடிச்ச படம். நீங்க அப்ப என்ன 18 வயசு போல இருக்கு எனக்கு. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகம் என்று ஒன்று. பெண் வேடமிட்டெல்லாம் கூட வருவார், அவ்வளவு அழகா இருப்பார் பாக்குறதுக்கு. அதுல ஒரு வாரம் இப்படி சும்மா இரு. என்ன நீ ஊர் பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். அண்ணாவோட வந்து ஒரே படம். நானா சொன்னேன் 100 படத்துக்கு சமம். ஞான ஒளியில அப்பா மகள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சொல்லவே முடியாது. தேவனே என்னை பாருங்கள். எஸ் ஜானகி சிங்கர், உங்களோட ஃப்ரெண்டு. ரொம்ப கிட்டத்தட்ட 62 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். இப்பவும் 2-3 நாளுக்கு ஒரு வாட்டியாவது நாங்க பேசிதான் ஆகணும். ரொம்ப நான் வாலு குதிப்பேன், இங்கே குதிப்பேன், மரங்கள் எல்லாம் ஏறுவேன். நம்ம பொண்ணு நடிப்பா, அடிப்பாவே பைத்தியமா அவனுக்கு பிடிச்சிருக்கு. இவளா நடிக்கிறதா, இந்த குறை யாருக்கடி வேணும். கடைசியா நீங்க தமிழ்ல நடிச்ச படம் வந்து மிஸ்டர் பாரத். அதுக்கப்புறம் தமிழ்ல நீங்க நடிக்கவே இல்லையா? அதனால ஒரு சிலர் தான் நம்ம கையில இருக்கும், ஒரு சிலதெல்லாம். விகடனில் அனைவருக்கும் ஜினதத்தினின் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர் இந்திய சினிமாவின் முக்கிய நடிகையில் ஒருவரான மதிப்பிற்குரிய ஊர்வசி சாரதா அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாரதா அப்படின்ற பெயர் வந்து இந்திய சினிமாவிலே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பெயர். தவிர்க்க முடியாத ஒரு நடிகைகளை நீங்க ஒருத்தங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, திரையில பார்த்து. எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். பிறந்தது வந்து ஆந்திரா, தெனாலி. அங்கே பிறந்தேன். சின்ன வயசுலவே இங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் உங்க ஊர் என்னன்னு கேட்டா சென்னை. சென்னைதான். கடைசியா நீங்க தமிழ்ல நடிச்ச படம் வந்து மிஸ்டர் பாரத், 1986ல. சும்மா ஒரு கெஸ்ட். அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் உங்களை நீங்க தெலுங்கு, மலையாளம், மத்த மொழிகளை நடிச்சீங்க. தமிழ்ல நீங்க நடிக்கவே இல்லையா? அதனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல தமிழ்ல. அது மலையாளம் அண்ட் தெலுங்கு நிறைய படங்கள் நீங்க அதுல பண்ணியிருந்தீங்க. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுடைய பூர்வீகம் வந்து தெனாலின்னு சொன்னீங்க. நீங்க தெனாலி. நீங்க அங்க இருந்து சென்னை வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதையா? அது அம்மாவுடைய ஆசீர்வாதம். ஆக்சுவலி அந்த காலத்துல எல்லா வீட்லயும் ஒரு 14-15 இயர்ஸ் வரைச்சே பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணி அனுப்பினோம். அப்போ அந்த நேரத்துல எங்க அம்மாவுக்கு எப்படி தோணிச்சு என்னன்னு எனக்கே இதுவரையில புரியாது. ஏன்னா ரொம்ப நான் வாலு. அப்படியா? அங்கே குதிப்பேன், இங்கே குதிப்பேன், மரங்கள் எல்லாம் ஏறுவேன், என்னென்னமோ கலாட்டம் பண்ணிட்டே இருப்பேன். அப்பா வரைச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி. ரொம்ப பயம், ரொம்ப பயம் அப்பான்னா. அப்படியெல்லாம் இருந்தேன்னா அம்மா சொன்னாங்க, நம்ம பொண்ணு அப்போ சென்னை இல்லை, மദ്രാஸ். இப்போ அதுக்கப்புறம் தான் சென்னை ஆயிடுச்சு. மദ്രാஸ் கொண்டு போகணுன்ட்டு. ஏன் என்னத்துக்கு? இல்லைங்க, நம்ம பொண்ணு நடிப்பா, அடிப்பாவே இன்னும் பைத்தியமா அவனுக்கு பிடிச்சிருக்கு. இவளா நடிக்கிறதா, சும்மா இரு, இந்த குறை யாருக்கடி வேணும் அப்படின்னு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பொண்ணை பத்தி நல்ல ஆர்டிஸ்ட் ஆயிடுவா, நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லி 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 கடைசியில வா போலாம் விட்டு கூட்டின்னு வந்தாரு. பட் உங்களுக்கு ஆசை இருந்ததா நடிக்கிறோன்னு? தெரியாது அப்ப ஒன்றும். உங்களுக்கு அந்த ஐடியாலாம் இல்லை? எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது அப்பல்ல. இப்ப நீங்க திரையில இருந்து சென்னை வரீங்க, அப்பா கூட்டிட்டு வராரு. உங்க குடும்பத்துல சினிமால வேற யாராவது இருந்தாங்களா அதுக்கு முன்னாடி? எங்க குடும்பத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. நான் ஒரே ஒரு ஆளுதான் சைல்ட் ஆக்டராவே. அதாவது 1955லயே வந்து கன்னிசுல்கம், அது வந்து அப்போ பர்மா போனோன்ட்டு வந்தோம், கூட்டின்னு வந்தாரு அப்பா, அம்மா, நானும் என் தம்பி. அப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் சைவா காருங்கிறது அவர்கள்ங்கிறது தெலுங்குல மரியாதையா சொல்றாரு. அவர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப அடுப்பமா இருப்பாரு. அவர் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் வீட்டில் அவங்க பொண்ணுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நம்ம பாப்பான்னு சொல்லுவாங்க வீட்டில், என்ன நம்ம பாப்பாவையும் அவங்களையும் சேர்த்து இது பண்ணுறோம். அந்த பொண்ணு வந்து இந்த படத்தில் நடிக்குது, இந்த கன்னியாசுல்கம்.
அந்த மாதிரி ரிஹர்சல்ஸ் நடக்கிறச்சு அது ஷூட்டிங் சம்மந்தப்பட்டவங்க வந்தாங்க. அப்போது அந்த கேரக்டர் இந்த பொண்ணை போடலாமே அப்படின்ட்டாங்க. போடலாமேன்ட்டாங்க. அந்த மாதிரி ஆம்பளை பையனுடைய அம்மா வந்துன்னா பொண்ணுடைய அம்மா வந்து அது. ஓகே. ஆனால் ஒரு ட்ராஜடி என்னன்னு கேளுங்க. லைஃப்னு சொன்னால் நம்ம கையில் இல்லை. நம்ம என்னென்னமோ கற்பனை. அந்த பொண்ணு இன்னைக்கு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கு. இதை விட என்ன ட்ராஜடி அது. இதை நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சிலர் தான் நம்ம கையில் இருக்கும், ஒரு சிலதெல்லாம் விதி. விதிப்படிதான் அதுதான் நடக்கும். நான் நம்புறவா. நான் இன்னொருத்தர் சொல்றது கிடையாது. தமிழ்ல உங்களுடைய முதல் படம் வந்து குங்குமம். சிவாஜி ஐயாவோட நடிச்ச படம் நீங்க. ஐயோ, அது கூட ஒரு சிவாஜி சாரு. நான் ஒரு தெலுங்கு ட்ராமா நடிச்சாச்சு இந்த ஆந்திரா கிளப்பில், தெலுங்கு ட்ராமா. அது அந்த ட்ராமாவுக்கு அவர் வந்திருந்தாங்க. வந்திருந்தார் சீஃப் கெஸ்டாக. அவர் பார்த்தார். அவருக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குமேன்ட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 ஹீரோயின்ஸ் இல்லையா, விஜயகுமாரி ஒன்று, நீங்க சாரதா ஒன்று. இந்த பொண்ணை போடுங்கோ அந்த கேரக்டர்னு சொன்னதும் உடனே போட்டாங்க. அப்படிதான் வாய்ப்பு வந்தது உங்களுக்கு. அவ்வளோதான். அந்த இது குங்குமம் வந்து அந்த படம் வந்து அது அந்த மாதிரி முதல் படம் தமிழ்லயே வந்து அவ்வளவு பெரிய நடிகர் அவர். அந்த ஒரு 10 ஐயோ, வருஷத்துல எங்கேயோ போயிட்டாரு அவரு. ரொம்ப அவரோட போட்டி போட்டு நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அதுல பல கெட்டப்ஸ்ல வருவாரு. போலீஸ் ஏமாத்துறதுக்காக வந்து கெட்டப்ஸ், ஆமாம். பெண் வேடமிட்டுலாம் கூட வருவார். அவ்வளவு அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு. அதுல ஆனா கூட இருக்கிறவங்களை பயப்படுத்த மாட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல சுபாவம். நான் சும்மா அவர் வராருன்னா இப்படி இருப்பேன். ச்சே சும்மா இரு, என்ன நீ, உனக்கு என்ன தைரியமா இரு, நீ நல்லா நடிப்ப அப்படியெல்லாம் சொல்லுவார். அப்படி பயப்படாம இந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணாரு. குங்குமம் படம் எடுத்துக்கிட்டா வந்து 2 பாடல்கள், எல்லா படம் நல்லா தான் இருக்கும். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னும் 2 வரி பாடலாமே. இன்னும் 2 வரி பாடலாம். உண்ணாதவன் என்று ஒன்று, குழைக்கின்ற சுகம் என்று ஒன்று. அந்த பாட்டு, 2 பாட்டு. பொதுவாகவே அந்த படத்துல பாட்டுகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏன்னா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாட்டுல நீங்க பாட விடும்போது சிவாஜி ஐயா வந்து பாடுவார். அது மாதிரி அவர் இல்லையா? வருவார். நல்லா இருக்கும். யாரும் எதிர்பார்க்காம சடனா அவர் வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப என்ன 18 வயசு போல இருக்கு எனக்கு. அவ்வளவுதான் இல்லையா நீங்க நடிக்கும்போது, முதல் படம் நடிக்கும்போது? ரொம்ப தைரியம் வேணும். ஏன்னா அப்பெல்லாம், இப்போ கல்ச்சர் வேற. அப்பெல்லாம் பெரியவங்கன்னா ரொம்ப பயந்து மரியாதையோட அப்படியெல்லாம் ஒதுங்கி இருப்போம். இப்போ அதெல்லாம் என்னன்னா அப்படின்னு சொன்னா என்னம்மான்வாங்க. இப்போ 2 பாடல்களுமே இந்த தலைமுறை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்பயும் இன்னும் அந்த படத்தோடைய அந்த பாடல் எல்லாருக்குமே இந்த இன்னும் இருக்கு. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை வந்து இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது அந்த பாட்டு. இன்னும் நல்லா. அப்புறம் இந்த தலைவரோட தங்கச்சியா நடிச்சுட்டே இல்லையா, நினைத்ததை முடிப்பவன். அது ஒரு பெரிய கதை. குங்குமம் அந்த படத்திலேயே இப்ப சிவாஜி ஐயாவை தாண்டி வந்து விஜயகுமாரி அம்மா இருப்பாங்க, முத்துராமன் ஐயா இருப்பாங்க, எஸ் ராஜேந்திரன் ஐயா இருப்பாங்க, எல்லாரும் ரங்காராவ் ஐயா இருப்பாங்க. எல்லாருமே ஒரு பெரிய பெரிய நடிகர்கள். ரொம்ப ரொம்ப. அவங்களோட நடிச்சதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு? ரங்காராவ் சார் தெலுங்குல வந்து ஒரு படத்துல அப்பாவா அஞ்சலி தேவி மேடம் அவங்க அம்மா, அபிமானவந்துலு, பெரிய ஹிட் அந்த படம் அபிமானவந்துலு. குங்குமம்க்கு அப்புறம் நீங்க பண்ண படம் வந்து அருணகிரிநாதர். அருணகிரிநாதர். டிஎம்எஸ் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய பாடகர், எல்லாருக்குமே தெரியும். அவரு சவுந்தரராஜன் சார். டிஎம் சவுந்தரராஜன் ஐயா TM. அவருக்கு ஜோடியா அந்த படத்துல நடிச்சது. ஏன்னா அவர் சில படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அது முக்கியமான படம் அருணகிரிநாதர். சோ அந்த வாய்ப்பு எப்படி ஆனா கிடைச்சது அந்த உங்களுக்கு? படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, அந்த படம் தான் மலையாளிஸ் பார்த்து என்னை மலையாளத்துல புக் பண்ணாங்க. ஓ, ஆக்சுவலி உதயா ஸ்டுடியோஸ்ன்னு சொன்ன பெரிய ஆளுங்க, நம்பர் 1 ஸ்டுடியோ ஓனர்ஸு, டைரக்டர் குஞ்சாக்கு சார் அந்த ஓனர். அது அவங்க இந்த சவுண்டு இன்ஜினியரு ரூமில் இருப்பாங்கல்ல, அவங்க கூட மலையாளத்தில் பேசிக்கிறாங்க. என்ன இது கால் ஷீட் எல்லாம் கிட்ட வந்தாச்சு, ஒரு ஹீரோயின் கிடைக்கலையே, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டார் இவர். யார்? எஸ் ஜானகி, சிங்கர். உங்களோட ஃப்ரெண்டு? ரொம்ப ரொம்ப ஜானகி ரொம்ப ஃப்ரெண்ட். அன்னிலிருந்து கிட்டத்தட்ட 62 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஆ. இப்போவும்
2-3 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நாங்க பேசிதான் ஆகணும் பேசிதான் ஆகணும். ஆகணும். அப்புறம் அதான் அவங்க பேசுறது இவர் கேட்டுட்டார். இவர் கேட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த சவுண்ட் இன்ஜினியர் கண்ணன் சார், சார் நம்ம சாரதா இருக்கு மூலமா சொல்லுங்க. கரெக்டு கரெக்டுன்ட்டு மூலமா அவங்க கிட்ட சொன்னேன். சாரதாவா, சரி சரி அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் அந்த பக்கம் ஒரு வீட்டில் இருந்தோம். இந்த ஏரியாவுக்கு தான் இங்கே எங்களுக்கு. தான் இருந்தீங்க. அப்போ அங்கே வந்தாங்க, கூட்டின்னு வந்தார் தெரிஞ்சவர். பார்த்தாங்க, புக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஷூட்டிங். எனக்கு அப்போ மலையாளம் ஒரு வாக்கு கூட தெரியாது. ஓ, மலையாளம் எப்படி கற்றுக்க முடியும்? தெலுங்கு, தமிழ். அப்போது அவர் சாரங்கபாணின்னு சொல்லி ஒரு அசோசியேட், இப்போ எங்கே இருக்காரு என்னமோ தெரியாது எனக்கு. அவர் தான் எல்லாம் மலையாளம் சொல்லி கொடுத்து. அப்படிதான் நீங்க மலையாளத்துக்குள்ள போனீங்க. ஸோ அதுக்கு உதவுனது இந்த படம் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் டிஎம்எஸ் ஐயாவோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த படத்துல? நல்லவர், ரொம்ப மரியாதை, ரொம்ப. நான் பெரிய சிங்கருங்கிற அது இதே கிடையாது. சிவாஜி சாரோட ஏன் சும்மா பயப்படுற அப்படின்னு சத்தப்படும், நீ பயப்படாதே அப்படின்வார். அப்புறம் அண்ணா வந்து ஒன்றும் இல்லை, அண்ணா சொல்கிற நேரத்துக்கு கொஞ்சம் நான் இதாயிட்டேன். அருணகிரிநாதர்ல உங்களுடைய கதாபாத்திரம் கடவுளுக்காக தன்னோட இன்பங்கள் எல்லாத்தையுமே திறந்துட்டு இருக்கிற ஒரு 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 மனைவி இல்லையா அது? ஸோ அந்த கதாபாத்திரம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு புனிதமானது அதெல்லாம். அதெல்லாம் நம்ம ஒரு வார்த்தையில எல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் அதெல்லாம் கிடைச்சதே ரொம்ப பாக்கியம். தமிழ்ல இதுக்கப்புறம் நீங்க நடிச்ச படங்கள்ல முக்கியமான படம் ஞான ஒளி. ஞான ஒளி. ஞான ஒளி முதல் படம் வந்து ஜோடியா பண்றோம் நம்ம, இதுல அப்பா மகள். ஞான ஒளியில அப்பா மகள் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்பா ரோல் நமக்கு இவர் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லை. அதுவும் அவரு கூட நடிக்கிறதுன்னு சொன்னா அது பெரிய விஷயமாச்சே. தைரியம் வேணும், நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நாமளும் நடிக்க முடியும். அது அவர் கொடுப்பாரு, பயப்படுத்த மாட்டார். இப்போ கூட ஞான ஒளி நமக்கு கிறிஸ்மஸ் வந்து அது போடுறாங்க. தேவனே என்னை அது பாருங்க. ஒரு பாக்கியம் தான் எனக்கு. ஏன்னா ஞான ஒளி படத்துல வந்து நீங்க இறந்துட்டதா எல்லாரும் நினைச்சுப்பாங்க, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வந்து சேவகி ஆயிருப்பீங்க ஆமா போயிட்டு. ஆமா சோ நீங்க சந்திக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பாண்ட், அப்பா மகள் பாண்டு. ஆமா அந்த படத்துல ஸ்ரீகாந்த் சார் தான் உங்களோட நடிச்சிருப்பாங்க ஆமா. இல்லையா? ஸ்ரீகாந்த் தான் ஜோடி. மனமேடை அந்த பாடல் ரொம்ப மேடையில் நல்ல, அவர் கூட நல்ல ஆர்டிஸ்ட். நல்ல தெலுங்கு மலையாளமா பண்ணாலும் தமிழ்ல நீங்க படங்கள் பண்ணல. ஜாஸ்தி அது வரல, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஏன் தெரியாது, ரீசன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா பண்ணிருக்கலாம், அது என்னமோ கிடைக்கல. அதிகமா நடிச்சது சிவாஜி ஐயாவோடயா நீங்க தமிழ்ல? அவரோட ஏன்னா என்னை போல ஒரு படத்துல நடிச்சிருப்பீங்க, ஞான ஒளி, குங்குமம், சரித்திர நாயகன், நிறைய ஒரு 4-5 படங்கள் அவரோட நடிச்சிருக்கீங்க ஆமா. நீங்க. அண்ணாவோட வந்து ஒரே ஒரே படம். நானா சொன்னேன் 100 படத்துக்கு சமம். அவருக்கு நீங்க தங்கையா நடிச்சீங்க, அதுவும் அவருக்கு டபுள் ஆக்ஷன் அந்த படத்துல. சோ 2 அண்ணா கிடைச்ச மாதிரி இல்லையா? அப்புறம் முத்துராமன் சார் முத்துராமன் சார் ரொம்ப 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 நல்லவர். அவரு கூட பொதுவாகவே எல்லாரும் என் பட்ல ரொம்ப இதா இருப்பாங்க. சாரதா சாரதா சாரதான்னு சொல்லி. அந்த பெயர் உங்களுடைய இயற்பெயர் என்ன? சரஸ்வதி அவங்களுடைய? என் பேரு வந்து முதல்ல அம்மா அப்பா வச்சது சரஸ்வதி. அப்போ இங்க என்ன நிறைய பேர் இருந்தாங்க சரஸ்வதின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவரு நம்ம பேர் மாத்தலாம், நிறைய சரஸ்வதி இருக்குங்கன்னு சொன்னதும் சரி